பிரைஸ் தி லார்ட். யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றார் என்று கூறப்பட்டுள்ளது. எதனால் கூறப்பட்டிருக்குன்னா, மோசே ஜனங்களை வழிநடத்திட்டு போகும்போது அநேகம் பேர் இவங்களுக்கு பின்னாடி துரத்திட்டு வருவாங்க. அவங்க கூட்டிகிட்டு வரும்போது பலி கொடுக்கணும்னு சொல்லி கூட்டிகிட்டு வருவாங்க. அப்படி வரும்போது இந்த பார்வோன் ராஜா என்ன பண்ணுவாருன்னா, அநேக ரதத்தை பூட்டிட்டு வருவார். வரும்போது தான் அப்படி வரும். இந்த வார்த்தையை ஆண்டவர் சொல்லுவார், நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன், நீங்கள் சும்மா இருப்பீங்க. சும்மா இருங்கன்னு சொன்னது நீங்கள் தப்பாக எதுவும் எடுத்துக்கூடாது. சும்மா இருப்பீர்கள்னா நம்ம ப்ரேயர் பண்ணணும், பைபிள் வாசிக்கணும், எல்லாமே பண்ணணும். நமக்குரிய பிரச்சனையை அவர் எடுத்துக்கொள்வார்னு அதோடைய அர்த்தம். சரிங்களா? நம்ம எதுவுமே இப்போ நம்ம சும்மா இருங்கன்னு சொன்னதுனால சும்மா இருந்தோன்னா எதுவும் காரியத்துக்கு ஆகாது. ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் சும்மா இருப்பீர்கள்னா அந்த பிரச்சனையில் நீங்கள் போய் தலையிட மாட்டீங்க. அந்த காரியத்தை நான் பார்த்துக்கிடுவேன். நீங்கள் ப்ரேயர் பண்ணி பைபிள் வாசித்து எல்லாத்துலேயும் இங்கே கரெக்டாக இருக்குன்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். எனவே கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.